எஸ், ஆமாங்க. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு ட்ரெயின் நம்பர் அப்படின்னு சொல்லும் பொழுதே, நம்ம அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னுட்ருக்கும்போது, நமக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்த கொடுக்கும். அதாவது நம்ம வந்து ட்ரெயின்ல போகிறத விட, இந்த மாரி பிளாட்ஃபார்ம்ல நம்மளுடைய ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணக்கூடிய அந்த சமயத்தில, பல ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகி போகுறதும், இந்த அனௌன்ஸ்மென்ட் சவுண்ட் வர்றதும், தனி ஒரு நல்ல ஒரு ஃபீல் இல்ல. இப்படி பிளாட்ஃபார்ம்ல 1 நாள், 2 நாள் நம்ம வந்து அப்பப்ப நம்ம வெயிட் பண்ணி பார்க்கும்பொழுதே, இந்த மாரி ஒரு ஃபீல்னா, பெர்மனன்ட்டா நமக்கு வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்லயே நமக்கு வந்து ஒரு போஸ்ட் கிடைச்சிருச்சுன்னா, எவ்வளோ பெரிய சந்தோஷம். சரிங்களா? அது வந்து நம்ம ட்ரீம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திடீர்னு வந்திருக்கும்போதே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது ஆர்ஆர்பி 2024 இந்த வருஷத்த பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கன்ஸீஸ் புதுசா விட்டுருக்காங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்ஸீஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 7,951 7,951 வேக்கன்ஸீஸ் விட்டுருக்காங்க. இதில நீங்க ஒருத்தரா கூட இருக்கலாம். சரிங்களா? நீங்க ஒருத்தரா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா என்ன பண்ணலாம்னா, அப்ளிகேஷன் போட்டு 2 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா, உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா உங்களுக்கு ஜாப் தான். சரிங்களா? ஆனா படிக்கணும். ஓகேங்களா? ஓகே. இதுக்கான டீட்டெயில் பத்தி கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கான அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா, என்னைக்கு ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 30/7/2024 ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 29/8/2024 கரெக்ட்டா உங்களுக்கு 1 மாசம் தான் டைம் குடுத்துருக்காங்க. உங்களுக்கான பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 35,400லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு போஸ்ட்டுக்கு ரூ. 44,900 சரிங்களா? நல்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் சேலரி அப்படின்னு பார்க்கும்பொழுது, நல்லாவே ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ தமிழ்நாடு மக்களுக்கு வந்து நான் என்ன கோரிக்கை வச்சுக்கிறேன்னா, கண்டிப்பா நீங்க டிலே பண்ணாம உடனடியா அப்ளிகேஷன் போடுங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்தியா போஸ்ட்டுக்கு வந்து அப்புறமா அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிலே பண்ணதுனால, கடைசி 2 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இந்தியா போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து விண்டோ ஓப்பன் ஆகல. ஸோ அதனால ரொம்பவே சிரமத்துக்குள்ளாயிட்டு நெறைய பேர் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாரி இதில நீங்க விட்டுற வேணாம். பட் இதில இந்த வேகன்ஸிஸ்ல ஓவரால் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் நீங்களும் ஒருத்தராக இருக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க. இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பிடிஎஃப்ல இப்படி என்ன தான் குடுத்துருக்காங்க. என்ன குவாலிஃபிகேஷன், என்ன படிச்சிருக்கணும், நம்மளுடைய ஏஜ் எந்த மாரி குடுத்துருக்காங்க, எந்த வயசு வரைக்கும் நமக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன்ல குடுத்துருக்காங்க, என்னென்ன டைப் ஆஃப் போஸ்ட்லாம் இருக்குன்றத பத்தின ஃபுல் டீட்டெயில் இதுக்கு மேல பார்த்துடலாம். இதுதாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து நமக்கு வந்து வெளியிடப்பட்ட அஃபிஷியலான ஒரு நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப். இதில் அப்படி என்ன தான் வேக்கன்சிஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் என்ஜினியர், டிப்போர்ட் மெட்டீரியல் சூப்பரிடென்ட், கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட், கெமிக்கல் சூப்பர்வைசர் அது வந்து ரிசர்ச் ஓரியன்டடாக கேட்டிருக்காங்க. அப்புறமா மெட்டலர்ஜிக்கல் சூப்பர்வைசர் அதுவும் ரிசர்ச் ஓரியன்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு. நீங்கள் வந்து ஒரு பிஎஸ்சி, ஐடிஐ, ஒரு ஒரு என்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இதுக்குள்ள தாராளமாக உள்ள போகலாம். நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேட்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. என்னென்ன டேட்ஸ் குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஓப்பன் எப்போனாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முன்ன சொன்ன மாரி தான் 30/7/2024 க்ளோசிங் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பொறுத்தவரைக்கும் 29/8/2024 அடுத்தது ஆன்லைனில் அப்ளிகேஷன் கரெக்ஷன் ஏதாவது பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, 30/8/2024 முதல் 8/9/2024 வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும். ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணிக்கிற மாரி தான் தாராளமாக பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கான ஆன்லைன் பேமெண்ட்டும் இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கிறது உங்களுக்கு பெஸ்ட். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, கீழே கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. ஆன்லைன் மட்டும் தான் நீங்க வந்து அப்ளிகேஷன் போடுற மாரி இருக்கும். ஆஃப்லைன்லயோ, தபால்லயோ நீங்க வந்து அப்ளிகேஷன் போடுறதுன்றது வேஸ்ட் ஆஃப் டைம். அது வந்து ரிஜெக்ட் செய்யப்படும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போஸ்ட் வந்து 2 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி. அதாவது ஃபர்ஸ்ட் கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் சூப்பர்வைசர் அண்ட் மெட்டாலஜிக்கல் சூப்பர்வைசர் 2மே வந்து ரிசர்ச் ஓரியன்டடா குடுத்துருக்காங்க. உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் வேக்கன்சி வெறும் 17 தான் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாரி கீழ பார்த்தீங்கன்னா, ஜூனியர் என்ஜினியர், டிப்போர்ட் மெட்டீரியல் சூப்பரிடென்ட், கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 7,934 வேக்கன்சிஸ் ஆக மொத்தம் 7,951 வேக்கன்சிஸ் கேட்டிருக்காங்க. பட் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 17 வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர்பி கோரக்பூர் ஒன்லி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கோரக்பூரில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் அங்கே கோரக்பூரில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு மட்டும் இந்த ஒரு சிறு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்ஸ் ஆஃப் வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் 7,934 வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து வேணாலும் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். பட் நம்ம வந்து தமிழ்நாடு அப்படின்னு இருக்கிறதுனால வந்து நம்மளுடைய சவுத் ஜோன் பொறுத்த வரைக்கும் சென்னை. ஸோ சென்னையிலேருந்து தான் நமக்கு வந்து வேக்கன்சிஸ் கேட்பாங்க. இதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பே லெவல் 44,900 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதுவே கீழே இருக்கக்கூடிய செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 35,400 கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஏஜ் பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 36 வயசு வரைக்கும் எழுதலாம். இவங்களுக்கும் 18 முதல் 36 வயசு வரைக்கும் நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. நாட் எலிஜிபிள் டு அப்ளை. சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது அப்ளிகேஷன் டு மோர் தென் 1 ஆர்ஆர்பி, அதாவது நீங்கள் ஆர்ஆர்பி வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ளிகேஷனுக்கு மேலே நிறைய போட்டிருக்கீங்க அப்படின்னா, அந்த எக்ஸாம் என்ன சொல்கிறது, அந்த அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்களா, வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போஸ்ட் கிடச்சிச்சுன்னா அப்படி போயிருங்க. திரும்ப மறுபடியும் இன்னொருத்தர வந்து நம்ம அப்ளிகேஷன் போட்டுட்டு இருக்க முடியாது. அப்படி பண்ணிங்கன்னா 1 ஆர் மோர் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அது ரிஜெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ஏஜ் பொறுத்த வரைக்கும் 1/1/2025 முதல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 18லேருந்து 36 வயசு வரைக்கும் உங்களுடைய ஏஜ் இருக்கலாம். கீழே வந்து உங்களுக்கான சம்பளம் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன போஸ்ட்டுக்கு என்ன சம்பளம் அப்படின்றத முன்னாடி சொல்லியிருப்பேன். அடுத்து ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 ஸ்டேஜில் வந்து எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? 2 கட்டமாக நடக்கும். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சிபிடி மோட், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லுவாங்களே, எல்லாமே ஆன்லைனில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கப்புறமா 2 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு 2 கட்டமாக உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் இருக்க போகுது. சரிங்களா? முதல் கட்டமாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், 2வது கட்டமாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? இதை முடிச்சதுக்கப்புறமா உங்களுடைய மார்க் ஸ்கோர் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஜாக்கிரதை அட்டென்ட் பண்ணுங்கள். அதாவது 1:3 அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது 3 தவறான கேள்விகளுக்கு ஒரு மார்க் வந்து குறைப்பாங்க. அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்தது கிரியேட் அக்கௌண்ட். நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஆர்ஆர்பி வெப்சைட் பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஃப்ரெஷர் அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஆர்ஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வந்து நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி மெத்தட் தான் இதுலையும். சரிங்களா? ஆல்ரெடி நீங்கள் ஒரு கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே வெப்சைட் யூஸ் பண்ணி அதே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உள்ள நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் இந்த 2 கட்டமாக சொல்லியிருந்தேன் இல்லையா? முதல் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் இருக்கும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 முதல் 33 வயசு வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 18லேருந்து 36 வயசு வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கட்டமாக இருக்கக்கூடிய போஸ்ட் பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 36 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். 2வது கட்டமாக இருக்கக்கூடிய போஸ்ட் பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 33, பட் இங்கே 36 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. காரணம், COVID-19 பேண்டமிக் பீரியடில் வந்து 3 இயர்ஸ் வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கும். ஆக்சுவலாக 2 இயர்ஸ்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே அந்த ஒரு ஏஜ் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 3 இயர்ஸ் கிடச்சதுனால நமக்கு வந்து பெனிஃபிட் பார்த்திங்கன்னா 18லேருந்து 36 வயசு வரைக்கும் எழுதலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உங்களுடைய வயசு ஒரு 33 நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் உங்களுக்கு வந்து 3 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ கொரோனா வந்ததுனால நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஏஜ் குரூப் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி பேசிஸில் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி நீங்கள் எந்த வருஷத்துலேருந்து பிறந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ 18லேருந்து 36 வயசு வரைக்கும் ஓகே. பட் நீங்கள் ஒரு அன்ரிசர்வ்டு கேட்டகரி அல்லது வந்து ஒரு எக்கனாமிக்கல் வீக்கடு ஒரு கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நாட் பிஃபோர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 2/1/1989 அப்படின்ற டேட்டுக்கு இந்த வருஷத்துக்குள்ள நீங்கள் பிறந்திருக்கணும். ஓபிசி அப்படின்ற பொறுத்த வரைக்கும் 2/1/1986 இந்த தேதியிலேருந்து பிறந்திருக்கணும். அடுத்தது எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 2/1/1984 அப்படின்ற தேதிக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும். ஸோ ஆல் கேண்டிடேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாட் ஆஃப்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 1/7/2007க்கு பிறகு நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். சரிங்களா? அதாவது உங்களுக்கு வந்து 1/1/2025 படி அப்படின்ற மாதிரி முன்னாடியே கொடுத்துருப்பாங்களா? ஸோ இப்படி பார்க்கும்போது 18 வயசு பூர்த்தி அடைஞ்சு இருக்கணும். அதே மாதிரி 36 வயசு முழுமை அடைஞ்சிருக்கக்கூடாது. முழுமை அடைஞ்சு 37 நடந்துகிட்ருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஏஜ் ரிலாக்ஸேஷன். இதை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி வாரியாக வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு எவ்வளோ வருஷம் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசி நான் கிரீமி லேயர் பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ். அடுத்தது எக்ஸ் சர்வீஸ்மேன் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 இயர்ஸ். அடுத்தது பெர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அன்ரிசர்வ்டு அண்டு பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கல் வீக் ஓபிசி எஸ்சி எஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் வந்து இயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ கேண்டிடேட் சர்வீஸ் குரூப் சி குரூப் டி இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வாரியாக 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் 43 ஆஃப் ஏஜ் கொடுத்துருக்காங்க. 45 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் விடோ டைவர்ஸ்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து 35 அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 38 40ன்ற மாதிரி வேரியேஷன் வரும். கரெக்டாக படித்து பார்த்துட்டு அப்ளிகேஷன் போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து
அனெக்ஷர் ஏல வந்து உங்களுக்கு வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்த்தலாம், நோ ப்ராப்ளம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 500 சார்ஜ் பண்ணுறாங்க. சரிங்களா, ரூ. 500 சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்தது நீங்கள் ஒரு எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், அடுத்து மைனாரிட்டி, எக்கனாமிக்கல் பேக்வேர்டு கிளாஸஸாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் சார்ஜ் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 250 பே பண்ணால் போதுமானது. இதை பார்த்துக்கோங்க. பட் இதெல்லாம் நம்ம அப்ளிகேஷன் போடக்கூடிய சமயத்தில் வந்து அப்ளிகேஷனுக்கு வந்து இந்த அமௌண்ட் சார்ஜ் பண்ணி தான் ஆகணும், கொடுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் நமக்கு அது ரீஃபண்டபுள் ஆயிரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெய்டு பை த்ரூ ஆன்லைன் மோடு ஒன்லி. அதாவது நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும் தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது ரீஃபண்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி, அதாவது அட்டெண்டிங் ஃபஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான அந்த அக்கௌண்ட் நம்பர் இருக்கு இல்லையா, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட்டு, அந்த ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் எல்லாம் வந்து உங்களுடைய இதை வந்து கம்ப்யூட்டர் சென்டரில் வந்து கொடுக்கணும். சரிங்களா. அதுக்கப்புறமா உங்களுக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். சரிங்களா. கம்ப்யூட்டர் வந்து அப்ளிகேஷன் போடுறாரு இல்லையா அந்த ஷாப்கீப்பர், அவருடைய அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துறாதீங்க. அவர்கிட்ட கேட்டு அவர்கிட்டே கொடுத்துறாதீங்க. இல்லை அவரும் மறந்த வாக்கில் அவருடைய நம்பரை கொடுத்துட்டு போகிறாரு. அதெல்லாம் கண்காணிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, நான் சொன்ன மாதிரி தான் ரெக்கமெண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிபிடி 1 டெஸ்ட் இருக்கும், எக்ஸாம் இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் சிபிடி 2 இருக்கும். மூணாவது ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். நாலாவது ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த 4 ஸ்டேஜ் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரயில்வே ஜங்ஷன்கிட்டயோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டு வேலை பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கான சம்பளம் மாதம் தேடி வரும். சரிங்களா. கேட்கவே நல்லா இருக்குல்ல. ஸோ அதுக்கான முயற்சிகள் தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த சிபிடி எக்ஸாம் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 100 கொஷின்ஸ் இருக்கும். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது 120 மினிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிடபிள்யூபிடி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க. சரிங்களா. அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே உங்களுக்கான சிலபஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும். அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ், டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 கொஷின்ஸ் இருக்கும், 90 மினிட்ஸ் இருக்கும். ஸோ மொத்தமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 30க்கு 30 நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஈச் செக்ஷனில் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25க்குள்ளே நீங்கள் எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்கிக்கோங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமோ ஸ்கோர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 4 ஸ்டேஜஸ் தாண்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டெஃபினெட்லி ஜாப் கிடைச்சிடும். பட் நிறைய மார்க் வாங்கணும். அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் இதில் 150 கொஷின்ஸ் இருக்கும், 120 மினிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 160 மினிட்ஸ் ஃபார் எலிஜிபிள் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் செகண்ட் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், டெக்னிக்கல் அபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக உங்களுக்கு 150 கொஷின்ஸ் வரும். ஸோ உங்களுக்கான டைம் பார்த்திங்கன்னா 120 மினிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. 120 மினிட்ஸ். தென் உங்களுக்கான ஈச் செக்ஷன் ஸ்கோர் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிகிரிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான போஸ்ட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. சரிங்களா. நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி எதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம் குரூப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸாம் தான் எழுத முடியும். சரிங்களா. மெக்கானிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் அந்த மாதிரி எழுத முடியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா. ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் எடுத்திங்கன்னா சிஎம்ஏ அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜாபுக்குள்ளே போவீங்க. அடுத்தது டிகிரி, எனி ஒன் டிகிரி எதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் இன் கெமிக்கல் டெக்னாலஜி ஏதாவது முடிச்சிருக்கீங்க, ஒரு ரெக்கக்னைஸ்டு ஒரு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ கெமிக்கல் அண்டு மெட்டாலஜிக்கல் சூப்பர்வைசராக நீங்கள் எக்ஸாம் எழுத போவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட டிகிரிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து எழுத முடியும். சரிங்களா. எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. உங்களோட டிகிரி ஸ்பெசிஃபிக் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கான எக்ஸாம் வரும். சரிங்களா. அடுத்தது ஹவு டு அப்ளை, உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. அல்லது ஆல்ரெடி நீங்கள் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளேயே நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணலாம்னா அப்ளிகேஷன் போடலாம். ஓகே, ஸோ லிஸ்ட் ஆஃப் ஆர்ஆர்பி வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் சென்னை தான். சென்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான வெப்சைட் www.rrbchennai.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து போஸ்ட் பேராமீட்டர்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன டிகிரி தேவைப்படும் அப்படின்ற மாதிரி மினிமம் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் ஓரியன்டாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ டிகிரி ஆர் ஈக்குவலண்ட் கெமிக்கல் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டாலஜிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் ஓரியன்டாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டிகிரி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஜூனியர் என்ஜினியராக போகிறீங்க, ஒரு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3 இயர்ஸ் ஆஃப் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அடுத்தது அல்லது ஒரு மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு கோர்ஸ் நீங்கள் எதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது ஜூனியர் என்ஜினியர் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் ஆஃப் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் பிஎஸ்சி இன் சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்தந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு தாராளமாக இடம் இருக்குது. சரிங்களா? ஒரு ஜூனியர் என்ஜினியர் ட்ராக் மிஷின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நீங்கள் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் வந்துட்டு 3 இயர்ஸ் ஆஃப் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பார்த்துக்கோங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கண்ட்ரோல் இன்ஜினியரிங் ஆர் காம்பினேஷன் ஆஃப் எனி இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இதை பார்த்துக்கோங்க. அப்படியே எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வேக்கன்சி டேபிள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி அகமதாபாத் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை பொறுத்த வரைக்கும் எங்கே கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இங்கே பெங்களூரு, இங்கே போபால், புவனேஸ்வர், அடுத்தது பிலாஸ்பூர், அடுத்தது தான் சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டேபிள் வைஸாக கொடுத்துருப்பாங்க. அங்கே பாருங்கள், ஜூனியர் என்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஐசிஎஃப், எஸ்ஆர் இந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு ஸோ அன்ரிசர்வ்டு கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 8 பேர், எஸ்சி பொறுத்த வரைக்கும் 2 பேர், எஸ்சி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓபிசி பொறுத்த வரைக்கும் 4 பேர், அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டில். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படியே பார்க்கும்போது உங்களுக்கு ஜூனியர் என்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒர்க் ஷாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாருங்கள் கேட்டகரி வைஸாக 3 0ன்னு போட்டிருந்தாங்கன்னா எந்த ஒரு வேக்கன்சி இல்லை, அதாவது இந்த ஒரு கேட்டகரிக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஜூனியர் என்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும், அதாவது இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள். அன்ரிசர்வ்டு பொறுத்த வரைக்கும் ஒரு 25, அது எஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு 9, அடுத்தது எஸ்டி பொறுத்த வரைக்கும் 2, ஓபிசி பொறுத்த வரைக்கும் 11 இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நம்பர் வேகன்சிஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, அப்படி கீழே வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒவ்வொரு கேட்டகரிக்கும் 273, அடுத்தது 91, அடுத்தது 54 இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இண்டிவிஜுவலாக எவ்வளோ நம்பர் வேகன்சிஸ் தனித்தனி டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக டேபிளோட கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படித்து பார்த்துட்டு கரெக்டாக அப்ளிகேஷன் போடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக உள்ளே போய் ஒரு சம்பளம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா படிக்கணும். நல்லா கொடுக்கப்பட்ட அந்த சிலபஸ் படி நல்லாவே படித்து உள்ளே போங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். தேங்க்யூ.